Hi, hello viewers, welcome to the Late Night Talks. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப என்ன சொல்றது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு ஒரு எபிசோட் பப்ளிஷ் பண்ணி. உம், நானும் ஏகப்பட்ட தடவை திரும்ப திரும்ப கேப் பேசும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு வருவேன். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்னால் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துடும். ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவுமே புதுசு கிடையாது. என்ன மாதிரியே லைஃப்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சொல்யூஷனே இல்லாம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. எனக்கு மட்டும் அப்படி புதுசாலாம் எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு இது புதுசு. பட் ஐ ஃபீல் ஹாப்பி டு பி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டு பி நான் சொல்யூஷன். மீன்ஸ் நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். அதுக்கு எனக்கு அது ஒரு ப்ராப்ளம். அந்த சுச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளம்க்கு எந்த சொல்யூஷன் இல்லை. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன ரீசன்னா என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. நான் செஞ்ச தவறுகளை என்ன சிந்திக்க வைக்குது. நான் நம்பிய மனுஷங்களை எனக்குள்ள நான் கேள்வி கேட்க வைக்குது. என் கூட யார் இருக்கா இல்ல அப்படிங்கிற தெளிவுக்கு கொண்டு வந்துச்சு. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். என் வாழ்க்கையில மட்டும் இல்லை, இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்துல நடக்கதான் போகுது. ஆனா என் வாழ்க்கையில ஏன் நடக்கணும்? ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை. சரி, இந்த வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுத்தேன்னா ஆமா, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்போதுமே யூனிக்கா இருக்கேன், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கேன், யாருக்கே இல்லாத விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குங்கிற ஒரு அபரிவிதமான பெர்செப்ஷன்லையும் ஒரு சித்தாந்தத்திலையும் நான் இருந்தேன். ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சலிப்பு தட்டுச்சு. அதுக்காக தான் என்ன பண்ணேன், என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா சாதாரண தன்மை. an ordinary common family man. அந்த ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி மேன் இருக்கிறதுன்றது என்னால முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய கேள்வி. அதுல இன்னைக்கு சொல்றேன், நான் ஜெயிச்சிட்டேன். இவ்வளவு நாள் என்னோட பாட்காஸ்ட் வராம என்னோட வாய்ஸ் கேட்காம இருந்த நீங்க இனிமே கேட்க போறீங்கன்னா என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை தான் இப்போ ஷேர் பண்ண போறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பாட்காஸ்ட் நிறைய எபிசோட்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண விரும்புறேன். நான் எது பண்ணாலும் நீங்க கூட நின்று அது எந்த அளவுக்கு நல்ல நல்லா இருக்கு, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குது, உங்களுக்கு அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். அதாவது இல்ல, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுட்டு இருந்ததுனால நான் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணேன். அதாவது லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கவலை இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு யோசனைகள் அப்படியே மைண்டுக்குள்ள வரும். எனக்கும் அப்படிதான், ரொம்ப அதிகம். ஆனா எனக்கு தெரிஞ்சதில்ல. என்னைக்குமே லைஃப்ல நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். 3 விஷயம் முக்கியம். அது ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம். ஒண்ணு என்னன்னா, என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் நம்ம சித்தாந்தத்துல இருந்து நம்ம கீழே இறங்கவே கூடாது. அது எதுக்காகவும், காசுக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம சித்தாந்தம், நம்ம என்ன, நம்ம யாரு, அதுல இருந்து கீழே இறங்கவே கூடாது. 2, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிவு பண்ணி
மனசுக்குள்ள அதை ஏத்திக்கணும், மைண்டுக்குள்ள அதை ஏத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். மத்தவங்க மைண்டுக்குள்ளேயே ஏத்திக்கணும். ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்டே பண்றோம்னா அது டீமா பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு காமன் ஃபேக்டர், நீங்க யாரு, நீங்க எப்படி வேலை பார்ப்பீங்க, ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வாழ்றீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க, இல்ல கல்யாணம் பண்ணலனாலுமே ஒரு குடும்பத்துல இருக்கும்போது உங்களை மத்தவங்க எப்படி நடத்தணும், இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துதான் ஆகணும், சொல்லணும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். மூணாவது விஷயம், லைஃப்ல கத்துக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம். குடும்பத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்கவே கூடாது. எனக்கு ஒரு அழகான மனைவி, ரெண்டு அழகான பசங்களை கொடுத்த அந்த ஆண்டவன், நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஏன்டா ஒரு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்தீங்க, ஏன் நின்னு நிதானமா போகக்கூடிய வாழ்க்கையை நீங்க கொடுக்கலையே எனக்கு அப்படின்னா, அது எனக்குள்ள இருந்த பெரிய கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே அந்த வாழ்க்கைய அந்த ஆண்டவன் கொடுக்க மாட்டான். நின்னு நிதானமா பாக்குற வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். இப்ப என்னையே கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் என்னோட பசங்களோடையும் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்னோட மனைவி கூட போகும்போது என்னை பார்த்து பொறாமைப்படுற ஆட்கள் இருப்பாங்க. அப்ப எனக்கு எந்த எந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கான்னா, அந்த ஆண்டவன் முடிவே பண்ணிட்டான், நீ வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும், நிக்கவே கூடாது, உட்காரவே முடியாது, நீ ஓடணும் 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 ஓடணும், உன் கால் தேய முட்டி தேய ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஏன்? பல பேர் பலவிதம் சொன்னாங்க, பல பேர் பல பேச்சுகள் பேசினாங்க, என்ன நிறைய நிறைய விஷயங்கள்ல என்னைய போட்டு தாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றது, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிட்ட, ஒரு குழந்தையோட நிப்பாட்டி இருக்கணும், நீ ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்ட, அதனாலதான் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இது எதையுமே ஒத்துக்கல. ஆனா என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம். எப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை எடுத்தா அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நீ ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முழுசா செய்யவே மாட்ட, பாதியில விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆமா, அதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, என் லைஃப்ல நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும், நான் நினைச்சா அதை நடத்திடணும். இந்த விஷயங்கள் கொஞ்ச நாளா என்கிட்ட இல்லாமலே இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த நிமிஷம் என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வந்துட்டேன். நான் நினைக்கிறதை தான் நான் செய்வேன். யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. என் ரூட் என்ன, என் பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு, அதை நோக்கி போய்கிட்டே இருக்க போறேன். யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். மூணாவது, குடும்பம். நான் சொன்ன மாதிரி குடும்பம் ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் நடு ரோட்ல நின்னு, சப்போஸ் நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், நடு ரோட்ல போயிட்டு இருக்கேன், நான் நின்னு எனக்கு தலை சுத்துது, மயக்கம் வருதுன்னா, நான் முதல்ல யாருக்கு போன் அடிக்கிறது அப்படிங்கிறத வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட நாட்கள் இது. எனக்கு ஒண்ணுனா யார் வருவா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாட்கள் இது. என்னை சுத்தி இருந்த ஒரு வளையத்தை உடைச்சு எனக்கான ஒரு புது வளையத்தை உருவாக்கிக்கிட்ட நாட்கள் இது. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். குடும்பத்துக்கும் நம்ம நம்ம நிமிஷங்களை செலவழிக்கணும், நமக்காகவும் செலவழிக்கணும், நம்ம வேலைக்காகவும் செலவழிக்கணும். அதாவது இன்னைக்காகவும் செலவழிக்கணும், நாளைக்காகவும் செலவழிக்கணும். நீ இன்னைக்கு நல்லபடியா செலவழிச்சிட்ட அப்படின்னா அது நேத்திக்கான நேரமா மாறும். நேத்தி நீ நல்லா செலவழிச்சுங்கிறதுதான் உண்மை. இல்லைன்னா அவன் ரொம்ப தத்துவமா பேசிட்டு இருக்கான் ஒரு மாதிரி, நேத்தி இன்னைக்கு நாளைக்குன்னா உண்மைங்க. டைம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த நிமிஷத்தை இழந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்துட்டேன்னா,
இனிமே நான் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வேகமா செய்யணும்னு நினைக்கிறேன். எதுக்கு வெயிட் பண்ணி டைம்க்காக காத்திருந்து பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணி அதை பண்ணணுமா பண்ண வேணாமா, யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது, யார் அதுல சொல்லுவா சொல்ல மாட்டாங்க, யார் என்ன பண்ணுவா பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லைங்க. நீங்க இன்னைக்கு ஜெயிச்சீங்கன்னா உங்களை பார்த்து கை தட்டுவாங்க. நீங்க தோத்தீங்கன்னா உங்களை பார்த்து காரி துப்புவாங்க. ஆனா நீங்க தோக்கும் போதும் கை தட்டுற கும்பலும் இருக்கு, நீங்க ஜெயிக்கும் போதும் காரி துப்புற கும்பலும் இருக்கு. அதனால நீங்க யாருக்காகவும் யாரோட சம்மதத்துக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சரின்னு படிச்சுன்னா செய்யணும். இதை நான் கத்துக்கிட்டேன், இதை நான் இன்னமும் செய்ய போறேன். ஸோ இனிமே நான் செய்ய போற விஷயங்கள் எல்லாத்துலயும் பொறுமையா இருக்க போறேன். அதே நேரத்துல செய்யாம இருக்க போறதுல செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். இன்னும் ஒரு முக்கியமான 2 விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல. ஒண்ணு என்னன்னா, என் ஹெல்த்தை பத்தி நான் கவலையே படல. அந்த ஒரு தப்பை இனிமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹெல்த்தியா இருந்தாதான் என் குடும்பத்தை பார்க்க முடியும். நானே ஹெல்த்தியா இல்லைன்னா என் குடும்பம் நோ. 2வது, நான் ஹெல்த்தியா இருக்கேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். ஆனா வெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல நான் பெரிய மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, பஸ் எடுக்கலாமா, ட்ரெயின் எடுக்கலாமா, இல்ல ஃப்ளைட் எடுக்கலாமான்னு யோசிச்சா கடைசி வரைக்கும் நீங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க கையில என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்து நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா, ஒண்ணு 5 மணி நேரத்துல போவீங்க, இல்ல 4 மணி நேரத்துல போவீங்க, இல்ல 1/2 மணி நேரத்துல போவீங்க. ஆனா நீங்க போயிடுவீங்க. அதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும். உங்க கையில என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் என்கிட்ட என்ன இருக்குங்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிச்சேனே தவிர்த்து, என்கிட்ட என்ன இருக்குங்கிறத விட்டுட்டு அதை வச்சு நான் என்ன பண்ண முடியுங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு லேட் நைட் பாட்காஸ்ட் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஏன்னா இதுல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலையுமே கிடைக்காது. இதுல எனக்கு கிடைக்கிற நிம்மதி எனக்கு எதுலையுமே கிடைக்காது. இதுல எனக்கு நான் சொல்ற விஷயங்கள் நான் வேற எதுலையுமே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க இனிமே என்னுடைய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அண்ட் நீங்க பார்க்கறத தாண்டி இந்த எபிசோட் மூலமா நான் கடந்து வந்த பாதைகளை பத்தி நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் என்னோட வாய்ஸ்ல நீங்க கேட்பீங்க. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த லேட் நைட் பாட்காஸ்டுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு சர்டைனான ஒரு ஒரு விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நிறைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, நிறைய மனசுல உள்ள ஆழமான கேள்விகள் சம்பந்தமா நிறைய பேசுவோம். அது இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் முடிச்சுப்பேன். இன்னைக்கு சனிக்கிழமை நான் இந்த பாட்காஸ்ட் ரெடி பண்றேன். ஸோ நாளைக்கு இதை